இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஊழலை ஒழித்து மக்கள் நலனை காக்கும் கட்சி திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளப்படும். சபாவில் நம்பிக்கை கூட்டணி உடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடவோ அல்லது அரசாங்கத்தை அமைக்கவோ விரும்பும் எந்த ஒரு கட்சியும் நல்லாட்சி கோட்பாடுகளோடு ஊழலை ஒத்துழைத்து ஊழலை ஒழித்து மக்களின் நலனை காப்பதில் உறுதி பூண்டிருக்க வேண்டும். இத்தகைய தெளிவான நோக்கத்துடன் உண்மையான செயல்பாடும் எந்த ஒரு கட்சியையும் தாம் திறந்த மனதுடன் வரவேற்று ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சபாவில் மாநில தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் மக்கள், வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் வாக்குறுதிகளை கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். இதன் வழி பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாற்றம் அடையாமல் மக்கள் இருக்க வேண்டும் என்று அவர் நினைவுறுத்தினார். நாங்கள் சூழலை மெருகேற்ற முடியும், நாங்கள் மக்களை கைதட்ட வைக்க முடியும். இறுதியாக தலைவர்கள் வசதி படைத்திருக்கிறார்கள், கைதட்டுபவர்கள் ஏழைகளாகவும் மற்றும் ஆதரவற்றவர்களாகவும் ஆகிறார்கள். நீங்கள் ஆரவாரம் செய்துவிட்டு வீடு திரும்புகிறீர்கள். உங்களை பற்றி யாருக்கு அக்கறை? அவர்கள் வென்றுவிட்டு உங்களை விட்டு சென்றனர். ஈவோன் பதவி விலகல் அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இதனிடையே தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் பதவியிலிருந்து டத்தோ ஈவோன் பெனடிக் விலகிய முடிவானது மிக அவசரத்தில் எடுக்கப்பட்டதாகும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்துள்ளார். MA 63 எனப்படும் 1963ஆம் ஆண்டு மலேசிய ஒப்பந்தம் மற்றும் கூட்டரசு அரசியலமைப்பு ஒப்பந்தத்தின்படி சபாவில் இருந்து பெறப்படும் வருமானத்தில் 40 விழுக்காடு உரிமைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் சட்ட சிக்கல் அம்சங்களையும் அரசாங்கம் இன்னும் ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். ஏனென்றால் நாம் இன்னும் அதை உறுதி செய்யவில்லை என்று அவருக்கு தெரியும். சாதாரண செயல்முறையின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். எந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பும் குறிப்பாக நமக்கு சில இடைவெளிகள், பலவீனங்கள் இருக்கும்போது மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் அந்த கட்டளை ஒரு பேச்சுவார்த்தை என்பதால் இடம் இருக்கலாம். எனவே நாங்கள் அதை அமைச்சரவையில் விவாதித்தோம் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஃபுங்வாங் சூறாவளி குறித்து மெட் மலேசியா எச்சரிக்கை. இதனிடையே நேற்று அதிகாலை பிலிப்பைன்ஸ் வீகன் நகரிலிருந்து தென்மேற்கே சுமார் 129 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள ஃபுங்வாங் சூறாவளி குறித்து மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா எச்சரிக்கை வெளியிட்டது. வடமேற்கு நோக்கி மணிக்கு சுமார் 30 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சம் காற்றின் வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் நகர்ந்து கொண்டிருப்பதாக அது கூறியது. தற்போது இச்சூறாவளி சபா குடாட்டின் வடகிழக்கே சுமார் 1196 கிலோமீட்டர் தொலைவிலும் 17.4 பாகை வடக்கிலும் 119.2 டிகிரி கிழக்கிலும் மையமிட்டுள்ளதாக இந்த அறிக்கை மெட் மலேசியா குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் தென்சீன கடலின் சில பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று அது எச்சரித்துள்ளது. பசிபிக் பெருங்கடல் நிலநடுக்கத்தால் வடகிழக்கு ஜப்பானில் அபாயகரமான சுனாமி. பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட 6.9 ரிக்டர் ஆழம் கொண்ட நிலநடுக்கம் வடகிழக்கு ஜப்பானில் அபாயகரமான சுனாமியை உண்டாக்கியுள்ளது. இதனால் கடலோர பகுதிகளில் வசித்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதுடன் ஷிங்கங்சென் விரைவு ரயில் சேவையிலும் தற்காலிக இடையூறு ஏற்பட்டது. மாலை மணி 5:03க்கு சன்ரிகு கடற்கரை பகுதியில் 16 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து 6.7 ரிக்டர் அளவை உட்படுத்தி முதல்கட்ட ஆய்வை மேற்கொண்டு அறிக்கையை வெளியிட்ட ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் இவாட் மாகாணத்திற்கு 1 மீட்டர் சுனாமி எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. இவாட் மற்றும் மியாக்கி மாகாணங்களில் பல பகுதிகளில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ஜப்பானிய நில அதிர்வு தீவிர அளவுகோலில் 4ஆக பதிவாகினாலும் எவ்வித காயங்களோ அல்லது சொத்துடைமை சேதங்களோ பதிவாகவில்லை. அதனால் முன்னதாக அப்பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கையும் வெளியேற்றுவதற்கான உத்தரவும் மீட்டுக் கொள்ளப்பட்டது. இதனிடையே குஜி மற்றும் ஒஃபுனாதோவில் 20 சென்டிமீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகள் பதிவாகின. தாய்வான் பெண் மரணம், நமாவியின் தடுப்பு காவல் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு.
சமூக ஊடக பிரபலமான தாய்வான் பெண் ஒருவரின் மரணம் தொடர்பிலான விசாரணைக்கு உதவும் பொருட்டு இயக்குனரும் சர்ச்சைக்குரிய பாடகருமான 42 வயதுடைய நம்வி என்று நன்கு அறியப்பட்ட வி மெங் சேவின் தடுப்பு காவல் வரும் வியாழக்கிழமை வரை மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 13ஆம் தேதி வரை அந்த தடுப்பு காவலை நீட்டிக்கும் விண்ணப்பத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மார்ச்சஸ் தெரிவித்தார். சிஏ யூன்சின் என்று அறியப்படும் அப்பெண்ணுடன் இறுதியாக இருந்தது இசைக்கலைஞரான நம்பி என்பதால் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணை மிகவும் முக்கியமானது என்றும் அந்நபர் கடந்த புதன்கிழமை தாமாகவே முன்வந்து சரணடைந்ததாகவும் முன்னதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி கோலாலம்பூரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றின் குளியலறையில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பெண்ணின் உடல் கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. லங்காவி படகு விபத்து, மேலும் 60 உடல் கண்டெடுப்பு. ஞாயிற்றுக்கிழமை மலேசிய தாய்லாந்து எல்லை அருகே சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றி சென்றதாக நம்பப்படும் படகு மூழ்கி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் மேலும் 60 உடல்களை தாய்லாந்து அதிகாரிகள் மீட்டனர். இதுவரை 26 பேர் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 13 பேர் உயிரிழந்ததாகவும் எஞ்சிய 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் கெடா மற்றும் பெல்லிஸ் மாநில கடல்சார் அமலாக்க இயக்குனர் ராம்லி முஸ்தபா கூறினார். தாய்லாந்து தரப்பில் அவர்களும் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். அங்கு நாங்கள் 60 உடல்களை கண்டெடுத்தோம். நாம் யார் உயிருடனும் இல்லை. நேற்று இந்த பகுதியில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்போம் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் தருதாவ் தீவிலிருந்து வரும் போக்கு முறை, நீரோட்டத்தின்படி ஆகியவை மலேசிய நீர்நிலைகளுக்கு கொண்டு வருகிறது என்றார் அவர். கடலின் நீரோட்டம் பாதிக்கப்பட்டவர்களை விழுந்த இடத்திலிருந்து இழுத்து செல்ல வாய்ப்புள்ளதால் தேடல் பகுதி விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ராம்லி முஸ்தபா கூறினார். மஸ்ஜித் இந்தியாவில் மற்றொரு நில அமிழ்வு. நேற்று காலை கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் மற்றொரு நில அமிழ்வு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சாலை பயணர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலை 8:39 மணிக்கு பாம்பே ஜுவல்லர்ஸ் வளாகத்திற்கு முன்பு உள்ள போனஸ் சாலையில் நில அமிழ்வு ஏற்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் டிபிகேயில் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. சம்பவத்திற்கான முதற்கட்ட விசாரணையை மேற்கொள்ளவும் அப்பகுதியில் கட்டமைப்பு அபாய அளவை மதிப்பிடவும் டிபிகேஎல் குழு, அயர்ஸ்லாங்கூர் இந்தா வாட்டர் கன்சோர்டியம் நிறுவனம், IWK மற்றும் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகம் ஆகியவை சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. இதனிடையே பாதுகாப்பு கருதி பள்ளிவாசல் அருகில் உள்ள லாராங் மஸ்ஜித் இந்தியா 4 சாலை தொடங்கி பாதிக்கப்பட்ட பகுதி வரை தற்காலிக மூடப்பட்டுள்ளது. அண்மைய மாதங்களில் கோலாலம்பூரை சுற்றி நிகழும் நில அமிழ்வு சம்பவங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இந்நிலை மஸ்ஜித் இந்தியா போன்ற அதிக மக்கள் நடமாடும் பகுதிகளின் நிலத்தடி அமைப்பின் நிலை மற்றும் பழைய உள்கட்டமைப்பின் மீள்தன்மை நிலை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது. அமெரிக்க மக்களுக்கு தலா $2000 ஈவுத்தொகை. அமெரிக்காவை சேர்ந்த பெரும்பாலான மக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் ஒருவருக்கு குறைந்தபட்சம் தலா $2000 ஈவுத்தொகையை வழங்கும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதிக வருமானம் பெறுபவர்கள் இதில் தவிர்க்கப்படுவதுடன் மக்களின் வருமான நிலை அல்லது இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான காலம் குறித்து இன்னும் குறிப்பிடப்படவில்லை என்று அவர் விளக்கினார். நாடு முழுவதும் நடைபெற்ற பல உள்ளூர் மற்றும் மாநில தேர்தல்களில் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்ற சுமார் 1 வாரத்திற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் அதை குறிப்பிட்டுள்ளார். அதில் நியூஜெர்சி மற்றும் வெர்ஜினியா ஆகிய இடங்களில் போட்டியிட்ட ஆளுநர்கள் தங்களின் பதவியை தற்காத்துக் கொண்ட நிலையில் குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜார்ஜியா குறித்தும் அவர் அப்பதிவில் குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாழ்க்கை செலவினங்களை குறைப்பதற்காக வாக்குறுதி அளித்திருந்த போதிலும் ட்ரம்ப் தனது முக்கிய ஆதரவாளர்களுக்கு போதிய கவனம் செலுத்தவில்லை என்று முன்னதாக ட்ரம்பின் கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் விமர்சித்ததாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்காவின் பொருளாதார நிலையை பாராட்டிய ட்ரம்ப் இந்த வர்த்தக வரிகள் கோடிக்கணக்கான டாலர்களை உருவாக்குவதோடு அவை நாட்டின் மிகப்பெரிய கடனை அடைக்க பயன்படுத்தப்படுவதாக அவர் தமது பதிவில் குறிப்பிட்டிருந்தார். வெளிநாடுகளில் மலேசிய கைதிகளுக்கான உதவிகள் வேண்டுகோள் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படுகிறது.
வெளிநாடுகளில் குற்றவியல் குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள மலேசியர்களுக்கான தேவையான அனைத்து உதவிகளும் சம்பந்தப்பட்ட நபரின் வேண்டுகோளின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படுகிறது. மாறாக தானாகவே முன்வந்து அரசாங்கம் வழங்குவதில்லை. குடும்பத்திற்கு தெரிவிப்பது உட்பட சட்ட சேவையை ஏற்பாடு செய்வது மற்றும் கைதியின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது போன்ற தூதரக உதவிகளும் அதில் அடங்குவதோடு சம்பந்தப்பட்ட நபர் முறையாக கேட்கும்போது மட்டுமே அவை செய்யப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நாட்டின் விதிமுறைகள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள தமது குடிமக்களை பாதுகாக்கும் ஒரு நாட்டின் பொறுப்பை நிர்ணயிக்கும் 1963ஆம் ஆண்டு வியன்னா தூதரக மாநாட்டு கொள்கைகளுக்கு உட்பட்டது என்று முகமது ஹசான் கூறினார். அவர்கள் தொடர்பு கொண்டால் நாம் கைது செய்யப்பட்ட மலேசியர்களை சந்தித்து அவர்களின் தேவைகள் என்ன, குடும்பத்துக்கு தவிர்க்க வேண்டுமா, குடும்பத்திற்கு தெரிவிக்க வேண்டுமா, அவர்களுக்கு பிடித்த வழக்கறிஞரை ஏற்பாடு செய்ய வேண்டுமா என்பதையெல்லாம் விசாரிப்போம். ஆனால் சில நேரங்களில் மலேசியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதே நமக்கு தெரியாமல் போகிறது என்று டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார்.